பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் 700 பெண்கள் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுவது தவறான தகவல் என்று தேசிய மகளிர் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார்கள் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையத்திற்கு 700 பெண்கள் புகார் அளித்துள்ளனர் என்பது தவறான தகவல் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் வன்முறை, பாலியல் துஷ்பிரயோகத்தை கண்டிப்பதில் உறுதியுடன் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரத்தில் கர்நாடக டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் வழக்கில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து கவனித்து வருவதாகவும் தேசிய மகளிர் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா வீடியோ விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் குமாரசுவாமி கர்நாடக ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரஜ்வல் வீடியோ விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடியோவை வெளியிட்டவர்களுடன் டி.கே. சிவகுமார் செல்போனில் பேசிய ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது. எனவே டி.கே. சிவகுமாரை அமைச்சரவையிலிருந்து நீக்க கர்நாடக முதலமைச்சருக்கு பரிந்துரைக்க வேண்டும் என ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் உத்தரவிட வேண்டும் என கடிதம் வாயிலாக குமாரசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.